வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அஜ்மீரா, அதாவது சூரத் அஜ்மீரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஒரு சேலை உற்பத்தி நிறுவனம். சேலை, குர்தீஸு, கிட்ஸ் வியர் அதோட ஒரு உற்பத்தி நிறுவனம் வந்து அஜ்மீரா. அதாவது சூரத்தில் நம்பர் 1. நம்ம தமிழ் சில நண்பர்கள்லாம் தமிழ்லேயே நம்ம யூடியூப் சேனல் வந்து நிறையவே பார்க்குறோம். ஆமாம், அது வந்து அவங்களோட யுக்தி என்னென்னா, அவங்களுடைய தந்திரங்கள் என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு அத சூரத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளேயில் வந்து நிற்கிறது அஜ்மீரா பற்றி தான் நிற்கும். எங்கே பார்த்தாலும் அஜ்மீரா, அஜ்மீரா, அஜ்மீரான்னு தான் வந்து நிற்கும். அவங்களுடைய யுக்தி என்னென்னா, அதாவது இப்போ நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் அவங்க இந்த யுக்தியை தான் அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லேயும் கடைபிடிக்கிறாங்க. எப்படின்னா, நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கள்ல, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க மீன்ஸ், அதாவது இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான, அதாவது இந்த வியாபாரங்கள் அந்த ஜவுளி வியாபாரங்கள் சம்பந்தமான, இல்லைன்னா அந்த நம்ம புதிய தொழில் வாய்ப்பு இருக்குல்ல, அதே சம்பந்தமான, அதாவது வீட்டிலேருந்து தொழில் தொடங்க அந்த மாதிரி வீடியோவில் வருதுல்ல, அந்த மாதிரி சம்பந்தமான ஆட்களை தேர்ந்தெடுத்து, இதில் யார் யார் ஒரு 2,00,000, அதாவது 2,00,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 2,00,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து விளம்பரத்துக்கு அணுகவும் அப்படின்னு கண்டிப்பாக கீழே போட்டிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு சேனல் நீங்கள் பாருங்கள், அந்த 2,00,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் டு மீ போட்டு கீழே ஒவ்வொருத்தவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அல்லது சில பேர் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி, அந்த ஃபோன் நம்பர் யார் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த அஜ்மீரால ஒர்க் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபீல்டு, அதாவது ஐடி ஃபீல்டும்பாங்க. அந்த நெட்வொர்க் ஃபீல்டு உள்ளவங்க ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அமௌண்ட்டு பேசிக்கிறாங்க. அதாவது 50,000, 1,00,000க்கு மேலலாம் பேசி வச்சுட்டு, இந்த மாதிரி நான் அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அஜ்மீரா கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வீடியோ வச்சுருப்பாங்க. அதாவது அந்த ஓனர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. அதை வந்து அங்கேயே ஒரு தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி, இவங்களுக்கு வந்து அந்த நம்ம யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்லேயோ அல்லது கூகுள் டிரைவ்லையோ எதில் சென்ட் பண்ணிடுவாங்க. இதை உடனே இவங்களுக்கு அமௌண்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது உடனே என்ன செய்கிறாங்க, அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதோடைய உண்மையான நிலவரம் தெரியாமலே டக்குன்னு என்ன செய்யணும், யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம இத பார்த்தோன்னே, நம்ம ஆசைப்பட்டு போயிட்டு சில பேர்லாம் அதாவது நான் இதுவரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணது இல்ல. எல்லாம் சொன்னாங்க, ஒவ்வொரு வீடியோல சொன்னாங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு நெறையவே எல்லா யூடியூப் வீடியோல பார்த்தா அஜ்மீரா பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசுனாங்க. பணத்துக்கு எந்த கேரண்டி இல்ல, நல்லாவே இருக்கு, நல்லா ஒரு நல்லா நம்பலாம், அப்படி இப்படின்னு நெறையவே ஒரு பாசிட்டிவா பேசுனாங்க. சரி நம்மளும், ஏன்னா நான் ஓரளவுக்கு இந்த ஈரோடு, மதுரைலாம் கொஞ்சம் இந்த சாரீலாம் கொஞ்சம் செலக்ஷன் பண்ணி, அது ஓப்பனா சொல்லலாம், சில சாரீலாம் வாங்கி நாங்க கொஞ்சம் ஏமாந்தது உண்மதான். அது வந்து நான் உங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் தயங்கல. அதனால கொஞ்சம் சரின்ட்டு பொறுமையா, சரி இவங்க சூரத்தில கம்மியா கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். வாட்ஸ்அப்பில கான்டாக்ட் பண்ணோம். அப்புறம் கூகுள் டிரைவ்லையும், கூகுள்லயும் நாங்க அதாவது ajmeera.comனு அவங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறாங்க. அதுலயும் கான்டாக்ட் பண்ணோம். அவங்க வந்து உடனே ஹாய்ன்னு போட்டோனே, உடனே அவங்க வந்து நமக்கு வந்து கேட்லாக் உடனே அனுப்பிடுறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு 1000, 2000 கேட்லாக் வரைக்கும் அனுப்பிடுறாங்க. பார்த்தா, அதாவது டிசைன்லாம் அந்த ஒரு பார்த்தோம்னா, அந்த சாரியோட ரேட்டும் இங்கே, அதாவது மதுரை அண்டு இந்த ஈரோடு இருக்குல்ல, அங்கே வாங்குற ரேட்டும் எனக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா தான் தெரியுது. ஈக்குவல் மீன்ஸ் அது முன்ன பின்ன 10, 20 ரூபா தான் முன்ன பின்ன வித்தியாசமே இருக்க தவிர, ரொம்ப ஒண்ணும் வித்தியாசமா இல்ல. அப்புறம் தான் யோசனை பண்ணேன், ஏன் அது அவங்ககிட்ட போயிட்டு வாங்குறத விட இதுக்கு இவங்ககிட்டயே வாங்கிட்டு போயிரலாமே அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஆனா இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கையில, அதாவது யூடியூப்ப பார்க்கையில அஜ்மீராவோட நிறைய கம்மியா ரேட்லாம் சொல்றாங்க. கம்மியா ரேட், அதாவது இப்ப அஜ்மீரால ரூ. 550ன்னா அங்க ஒரு 350 ரேஞ்ச்லாம் சொல்றாங்க. ரூ. 300 சொல்றாங்க, ரூ. 400 சொல்றாங்க. ஒருவேளை துணியோட தரத்தை பொறுத்து விலை நிர்ணயம் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் அங்க போனா தான் ஓரளவுக்கு தெரியும். அதனால அது வந்து நம்ம வந்து போகாம வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இந்த அஜ்மீராவுடைய விற்பனையோட யுக்தி இதான். அதான் நான் சொன்ன மாரி, அந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் யார் யாரெல்லாம் 2,00,000 மேல சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு அமௌண்ட்ட குடுத்து, என்னோட வீடியோ வந்து நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்கன்ட்டு அப்படியே எல்லாத்துக்கும் யூடியூப்ல போட சொல்லி அப்லோட் பண்ண சொல்றது. ஒரு அமௌண்ட் குடுத்துட்டு அப்லோட் பண்ண, இவங்க வந்து அத யோசிக்காமல உள்ள ஏத்தி விட்டுறது.
இதுதான் உண்மையான நிலவரம். இதே மாரி தான் அவங்க வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் இதே மாரி தான் அவங்களுடைய வியாபாரத்த விளம்பரப்படுத்துறது, இந்த யூடியூப் மூலம் விளம்பரப்படுத்துறது இதுதான். ஆனா, அவங்கட்ட வாங்குற பொருள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே தான் இருக்குது. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க சொல்ற அந்த கேட்லாக்ல போட்ற அமௌண்டு, அந்த இங்க வாங்குற பர்ச்சேஸ் பண்ற அமௌண்டு 2ம் ஓரளவுக்கு ஒரு 10, 20 தான் முன்ன பின்ன இருக்கு. ஸோ, அதனால நம்ம அங்க வாங்குறத விட, நீங்க அதுக்கு பேசாம ஈரோடு, மதுரையில வாங்கிட்டு போயிரலாம். ஆமா. நான் சொல்றேன் என்னன்னா, அதாவது நான் என்ன சொல்றேன், ஈரோடு, மதுரைய தவிர்த்து நம்ம சூரத்ல வாங்கணும்னு நம்ம வந்து பிளான் பண்றோம். அங்க நெறைய கடைகள் இருக்குது. அத நேரடியா போனா தான் நம்ம வந்து இது பண்ண முடியுமே தவிர, நம்ம இங்கேருந்து அத பேச முடியாது. அதனால அந்த நம்ம எனக்கு பொறுத்தளவு அது அஜ்மீராவ நம்புறது எனக்கு அந்த அவ்வளவா ஒரு ஒரு இது இல்ல. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்க வந்து ஒரு ஜெனியூனா பேசுறாங்க. அதாவது ஓனரே வந்து நேரடியா வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து பேசுறாரு. அம் உங்களுடைய பணத்துக்கு நான் கேரண்டி. அதாவது உங்க பொருள் ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சா, இல்ல ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது இது எரிஞ்சிருச்சா, உடனே உங்களோட அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அவ்வளோ குடுத்துருவேன்னு எல்லாமே நல்லாவே பேசுறாரு. பட் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் என்ன பொறுத்தவரை அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அமௌண்ட்ட நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இப்ப நீங்க 450 ஒரு சாரி, ஒரு ஒர்க் மாடல் சாரி என்ட்ட குடுக்குறீங்க. நான் அத வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இத வச்சு நான் ஒரு ரூ. 200 கூட வச்சு ரூ. 650க்கு விக்கையில, அங்க வந்து நம்ம வீட்லருந்து பண்ணையில, அது வந்து சில பேர்கள்லாம் கொஞ்சம் அவங்க உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க பக்கத்துல பெரிய கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க டவுன்ல இந்த டெக்ஸ்டைல் கடைக்கு போனீங்கன்னா, இதே ஒர்க் மாடல் சாரி வந்து அவன் வந்து ரூ. 550 குடுக்குறான். ஆமா. ஸோ நம்மட்ட வாங்கிட்டு போயிட்டு, அ அதே மாரி சரி அங்க போய் யாராவது கேட்டு வந்து எவ்வளோன்னு கேட்டா, நான் வந்து அந்த கடையில வாங்குனேன். எனக்கு இது ரூ. 550 சொன்னோனே, இங்க பாரு நம்மட்ட ஏமாத்திட்டான். இவன் வந்து அவன் என்ட்ட ரூ. 650 வாங்கிட்டான் அப்ப அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு புரணி மாதிரி பேசி, நம்முடைய வியாபாரங்கள் வந்து கொஞ்சம் சிக்கல தான் ஏற்படுத்துது. அதான் உண்மை. சரிங்களா? அதனால இப்போ எல்லாமே பெரிய பெரிய கடைகள் எல்லாமே டைரக்ட்டாவே சூரத்திலே வாங்க ஆரம்பிச்சனால, இவங்க பெரிய பெரிய கடைகள்லாம் கம்மியா ரேட்டுக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அதனால நம்ம வந்து நீங்க ஈரோட்லயோ அல்லது மதுரையிலயோ அல்லது அஜ்மீரா அ ஃபேஷன்லயே நீங்க வாங்கி ஹோல்சேல்ல வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, என்ன பொறுத்தளவு கொஞ்சம் நஷ்டத்த தான் சந்திப்பீங்கிறது என்னுடைய அனுபவத்தில நான் சொல்றேன். ஸோ, அதுக்கு மீறி நீங்க வாங்குறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். என்னுடைய அனுபவத்தில நான் சொல்றேன். இதுதான் உண்மை. அது உங்க ஒவ்வொரு ஊர பொறுத்து நீங்க உங்க சேல்ஸ் ஆச்சுன்னா ஓகே. நீங்க போடுற நிர்ணயத்தோட நீங்க போடுற அமௌண்டோட நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா, நீங்க நெனச்ச அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா, ஓகே சந்தோஷம் தான். நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் அது ஒவ்வொரு ஊர பொறுத்து தான் அது வந்து சேல்ஸ் ஆகுது. பட் என்னுடைய அனுபவத்த பொறுத்தளவு அந்த அளவுக்கு ஒண்ணும் ஒரு நமக்கு ஒரு நம்ம நினைக்கிற ஒரு அமௌண்ட்டுக்கு அது எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு வந்து அஜ்மீரா ஃபேஷன் வந்து குடுக்கல. அத விட நெறைய அமௌண்டான கடைகள்லாம் நெறைய சூரத்தில இருக்குன்னு நான் யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பட் அது நேரடியா போயி உண்மையா அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் நம்ம வந்து அது பண்ண முடியும் நண்பர்களே. அதனால வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு அஜ்மீராவுடைய யுக்தி ப்ளஸ்ஸு அவங்களுடைய ரகசியம் அதாவது விற்பனை அதாவது வியாபாரத்துடைய யுக்தி ரகசியம் இதான். இதனால தான் நம்ம யூடியூப்ல பார்த்தோனே அவங்களுடைய நேம் வந்து அப்படியே வருது. எல்லா ஒரு யூடியூபர் அதாவது யூடியூப் வீடியோ அப்லோட் பண்றாங்கல்ல, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அந்த அஜ்மீரா பத்தி நெறைய போட்டிருப்பாங்க. ஆமா. எல்லாமே இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான் அந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, இதான் உண்மை. சரிங்களா? அதனால கொஞ்சமே பார்த்து எதுவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே நீங்க வந்து வியாபாரத்தில இறங்குனா, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாவே இறங்குங்க நண்பர்களே. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.